எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம இருக்கிறது அர்பன் நேச்சர் அப்படின்னு சொல்ற ஒரு அட்வென்ச்சர் பிளேஸ்ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்னன்னா பார்க்க போறோம், உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. इस सांप को थोड़ी देर पहले छोड़ दिया था मैंने। एक बच्चे की टांग में लिपट गया, 11 बच्चे गिर गए। With them 16s, we gon' put some shots on them. Grammy Savage, that's what we are. Grammy shooters, that's tell them niggas free me, she on me somewhere. Squeezing home, everybody catching bullet holes. Niggas got me on my bully, yo. I'ma run up with that gun on.
ஹரியானாவில் இருக்கிறோம். ஹரியானாவில் எப்படி இயற்கையாக நமக்கு சுற்றி செய்கிறாங்க நம்ம மார்க்கெட் எல்லாரும் சேர்ந்து உருட்டி இப்படி பண்ணால் தான் ஒரு பெரிய ஈவெண்ட்டை செய்ய முடியும். மொத்தம் 3 அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. மொத்தம் 3 அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. ஒரு கை கூட ஃப்ரீயாக இல்லை. எல்லாருமே வேக வேகமாக ஒருத்தர் உருட்டுறாரு, ஒருத்தர் தட்டுறாரு, இன்னொருத்தர் அங்கே தட்டி உள்ளே வச்சு எடுக்கிறாரு, இன்னொருத்தர் அங்கே பட்டர் அது மேலே பட்டர் தடவி ரெடி பண்ணுறாரு. இப்படி பண்ணால் தான் அழகான ரொட்டி பண்ண பேக் பண்ண ரொட்டியை நம்ம கவுண்டர் கொண்டு போகிறோம். ஐயா எவ்வளோ வேகமாக ரொட்டி சுடுறான்னு பாருங்க. டக்கு 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 டக்கு. பேர் எடுத்து போட்டார் பார்த்தீங்களா? ஒரு பக்கம் நல்லா வேகமாக கடகடன்னு தட்டி உள்ளே இருக்கிற அனலில் அதை ஒட்ட வச்சு லாவகமாக அதை எடுக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். ரொம்ப லாவகமாக பாருங்க இருக்கா. ரெடி ஆயிடுச்சா ரொட்டி? எடுத்துட்டார் பாருங்க. லாவகமாக எடுத்துட்டாரா காஞ்சி போன ரொட்டி. இது ஒரு பெரிய கலை, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. भैया आप नाम बताइए। जयपाल है। जयपाल 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 ठीक है। जयपाल 10 मिनट का कितना रोटी बनाया? 10 मिनट का 20 रोटी 20 10 நிமிஷத்துக்கு 20 பண்ணிட்டு வரோம். ஏன்னா அது அனலில் வேகணும் இல்லையா? அனலில் வேகணும். மாவு பிசைஞ்சு வச்சுட்டு கையாலே உருட்டா இருக்கணும். கையாலே உருட்டி பண்ணுறேன். ஒரு வீக்கெண்டில் நம்ம எங்கேயாவது வரணும்னா இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சருக்கான பிளேஸ் வரும்போது நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபுட்டு அவைலபிளாக இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நிறைய விளையாடுற இடங்கள் இருக்குது. சும்மா பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் இருக்கிற இடம் வந்து ஹரியானாவில் இருக்கிற அர்பன் நேச்சர் அப்படின்ற ஒரு ஃபார்ம் ஹவுஸில் இருந்துருக்கிறோம். இங்கே கொஞ்சம் ஸ்கூல்லேருந்தெல்லாம் வெளியே வந்துருக்கோம். அப்படி பாருங்கள் இந்த பக்கம். இங்கே தங்கறதுக்கு எல்லாருக்கும் சின்ன சின்ன ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த தங்குறாங்க பாருங்கள். தங்கறதுக்கு ரூம்ஸு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு இடம், நைட்டில் டிஜே எல்லாம் போட்டுட்டு இந்த கிரவுண்டில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சா கூட இங்கே சிறப்பாக பண்ணுறதுக்கு ஒரு வசதி அழகாக இருக்குது. இயற்கையோடு ஏந்த ஒரு வாழ்க்கை நல்லாவே இருக்கும். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் முழுக்க முழுக்க மூங்கில் மரத்தால் மூங்கில் குச்சிகள் வச்சு செஞ்சுருக்கிறாங்க. இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு இங்கே ஒரு விளையாடுற திங்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்டேஜ். நைட் நேரத்தில் நம்ம வந்து ஸ்டேஜில் நம்ம டான்ஸ் ஆடலாம், இல்லை பகலில் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணலாம். இந்த மாதிரி இடங்கள் நல்லாவே இருக்குது. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு குடில்கள் அழகாக அமைச்சிருக்கிறாங்க. நமக்கு நேரம் கிடைக்கிறப்ப, இல்லைன்னா நம்ம நேரத்தை வந்து கொஞ்சம் நம்ம செலவு பண்ணணும், கொஞ்சம் பயனுள்ள வகையில் செலவு பண்ண அப்படிப்பட்ட இடத்துக்கு வரலாம். ஆண்களுக்கு பெண்களுக்கு தனியாக வாஷ்ரூமு, சுற்றி வந்து இயற்கை சார்ந்த இடமா இருக்கிறதால கொஞ்சம் மனசுக்கு அமைதியான ஒரு இடம். அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வரும்போது நமக்கு நல்லாவே இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக
ஒரு துணி பந்தல் மாதிரி அழகாக அமைச்சிருக்கிறாங்க. நம்ம நைட்டில் இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு நைட்டில் வரலாம், ஒரு நாளைக்கு பார்ப்போம். அந்த வாஷ்ரூமும் வந்து முழுக்க முழுக்க மூங்கிலால் செஞ்சுருக்கிறாங்க. பாருங்க, அர்பன் நேச்சர் ஃபார்ம் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இடம் இது. ஏற்கனவே நான் சொன்னால் ரொம்ப கலர்ஃபுல்லாக பாருங்கள், வெல்கமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அர்பன் நேச்சர் ஃபார்ம். நம்ம வந்தால் தான் இது மாதிரி இடத்துக்கு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம். சில நேரங்கள் நம்ம வரும்போது நிறைய விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும். பாருங்க, மூங்கில் சொல்லிய மூங்கில் டைனிங் ஹால் நல்லாவே இருக்கு. பாருங்க, லைட்டுக்கு அழகா செம்மண் மூங்கில் கூட. நான் சொன்னது போல் இங்கே பாருங்கள், தங்கறதுக்கு சின்ன சின்ன ரூம்ஸ் இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக மூங்கிலால் பண்ணியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் நம்ம ஏதாவது கம்பெனிஸ் இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம சின்னதாக அங்கே பார்ட்டி பண்ணுற மாதிரி அழகாக அங்கே பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து உள்ளே இருக்கிற டிசைன் பண்ணியிருக்கிற இடம். நைட்டில் நல்ல லைட்லாம் போட்டிருக்காங்க, நைட்டில் நல்லாயிருக்கும். இரவு நேரங்களில் விளையாடுறதுக்கு பாருங்க, கேரம்லாம் வச்சுருக்குறாங்க. கேரம் எல்லாமே. இன்றைக்கி இங்கே ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், அதனால் ஒருத்தங்க அழகாக ஃபேமிலி அழகாக ஜம்முன்னு ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. லக்ஸரியான ரூம்ஸும் இங்கே இருக்குது. லக்ஸரியான ரூம்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க, குழந்தைங்க விளையாடுறதுக்கு சின்னதாக ஸ்விம்மிங் பூல்லு, பெரியவங்க விளையாடுறதுக்கு சின்னதாக ஸ்விம்மிங் பூல்லு, விளையாடி குளிச்சு மகிழ்றதுக்கு ஸ்விம்மிங் பூல்லு. இது கொஞ்சம் செமி ரூம்ஸ். இதெல்லாம் செமி ரூம்ஸு. இப்போ நான் சொன்ன இதெல்லாம் சின்ன சின்ன குடில்கள், சின்ன சின்ன குடில். பாருங்க, உள்ள போய் பார்க்கலாமா? பாருங்க, ரூமு, பெட்டு, தங்கறதுக்கு எல்லாமே இருக்குது. எல்லா வசதியுமே இருக்குது. ரொம்ப அட்வென்ச்சரான பிளேஸ். ஏன்னா இது வந்து நைட் நேரங்களில் வரும்போது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்னதாக அழகாக ரொம்பவே நல்லா வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், வெளியே உள்ளேருந்து பார்க்கறதுக்கு கண்ணாடி, வாஷ்ரூம். எடுத்துட்டு இருக்கேன், எடு நீ, பரவாயில்ல. 30 செகண்ட் தானே, போதும் போதும் மச்சா. Ha ha ha.
வா சும்மா ஒரு வீடியோ போடுறோம்.